ஒழுங்கா இருக்க மாட்டான். அப்படி அவனெல்லாம் பிச்சு எடுத்துரும். என்னது வந்துருச்சுப்பா, திருச்சி வந்துருச்சுப்பா. இதை போய் கொண்டு நான் உன் மழை குட்டி வரேன். கவனம், சிம் கார்டு செயலிழப்பு, மின்சார கேஒய்சி புதுப்பிப்பு அல்லது உறவினர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் செயல்பட வேண்டாம். நீங்கள் தகவல்கள் இருக்கலாம். இது போன்ற சம்பவங்களை வந்துட்டேன். சரி சாமி வா. நான் எங்கேயுமே போக மாட்டேன், அங்கனே உட்கார்றேன். எப்போ சாதனா தான் பார்க்க போகிறேன். என்னவா சாதனா பெரிய பிள்ளாவா? என்னை மாதிரி பொம்பளை தானே அவளும். ஆமாம், ஏன்னா மட்டும் நல்லா இருந்துருந்தேன்னு வச்சுக்கோ. என்ன இவளுக்கெல்லாம் ஆட்டம் போடுற ஆளுங்க என் பேத்திங்க. அவளுக்கு மேலே நான் ஆட்டம் போடுவேன். வாண்டா, அத்தனை பேர் வந்திருப்பாங்க வீட்டுக்கு, தெரியுமா? ஏன் செய்ய எது நடக்குமோ அது நடக்கும். இவ்வளோ வயசான பிறகுது எனக்கு உலகத்தில் பூரா பேரம் பேத்தியெல்லாம் என்னை பார்க்கணும், என்ன கண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கு. அது போதும், சரியா? எத்தனை பேர் பேசுவீங்கல்ல, அந்த ஆயா அப்படி இருக்குடா அப்படி இருக்குடான்னு, அந்த பிளஸ்ஸிங்கே போதும். ஆயா சாதனா கூட வீடியோ. என்ன சோறு சாப்பாடு கொடுத்துட்டியா? சாப்பாடு கொடுத்துட்டியா? ஏய், ஏதோ ஒன்று சாம்பார் வச்சு உருளைக்கிழங்க பொறிச்சு வாங்கிக்கல, சாப்பிடுவாங்க. அப்படி அவன் பசிக்கின்றனால தானே கேக்கு வாங்கி கொடு, பப்ஸ் வாங்கி கொடுன்றான். புரிஞ்சுக்கோ. இவன் என்ன சாப்பிட்டான்? சரி ஆயா வர்றேன். சரி சாமி, உங்க அப்பாட்ட ஃபோன் பண்றேன், சரியா? நீ தூங்கு அத்தை கூட. ஆயா நீ மோஜில் இறக்கி குத்தாட்டம் போ. எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு சிமிட்ரி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க, நானும் ஷேர் பண்றேன். எனக்கு திடீர்னு பைத்தியம் வந்துருச்சுன்னா மோச்சில் போய் ஆடுவேன். ரேடியோவை போட்டு சூப்பராக எனக்கு ஆடி கீடி முடிஞ்சாது, எனக்கு தூக்கம் வரும். இவன் ஒருத்தர் கட்டுரை யார் கட்டுரை ஒருத்தவங்களும் நினைச்சா சிரிப்பா வருது. இந்த வயசுல இது தேவையாது யார்? ஏய் மணி வாடா வாடா. யார் கட்டுரை எழுதுனா? மணி எங்க ஆயா. வயசு வாங்க வாங்க ஆயா. பார்த்தேன் நான் முடிச்சுக்கிறேன் போதும், அதுக்கு எனக்கு முடியலை. அப்புறம் வரேன் சரிங்களா? நம்ம பிள்ளைங்களாம் வரட்டும், போகிற ஒரு லைஃப் போடுறேன். பாய்.